ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறோம்னா, விற்பனைக்கு வந்து 2 பதிவு பார்க்குறேங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னன்னா, விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க. விற்பனைக்கு ஜெர்சி கிடையாது. ஜெர்சியில சட்டை கிடையாதுங்க. செவல சட்டை கிடையாதுங்க. தலையீத்து கிடாரி 2 பல்லுங்க. கிடாரி கண்ணுங்க. கன்று ஈண்டி ஒரு 5 நாட்கள் ஆகுதுங்க. கண்ணுக்கு, மாட்டுக்கும் சுழி கிடாரிக்கு கண்ணுக்கு சுழி சுத்தமா இருக்குது. கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாதுங்க. தெளிவான கிடாரிங்க. நல்ல ஆஸ்கொம்புல நல்ல ஜாதிக்கூர்ல வம்சமான கிடாரி. நல்லா நீளம், உயரம், நல்ல பெருவெட்டுல இருக்குதுங்க. நல்ல நயம் தோல் நைஸ் தோல் நல்ல உடசலான கிடாரிங்க. பின் விலாசம் நல்ல விலாசம். புறவை ஏத்தமான கிடாரி. நல்ல நீளத்தில் ஈத்து மாடு மாதிரி நல்ல பெருவெட்டில் நல்லா பெருவெட்டில் இருக்குதுங்க. தெளிவாக இருக்குது. அடர் தீவனம் தாழ் தீவனம் கிடாரி தெளிவாக எடுத்துக்குதுங்க. கிடாரிலையும் கண்ணுக்கு அம்மாவுக்கு சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது. தெளிவாக இருக்குதுங்க. இதோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா, இன்னைக்கு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் ஒரு 3:30 சாயந்தரம் ஒரு 3:30 ஒரு 6:30லிருந்து 7 லிட்டர் பால் வரைக்கும் வருதுங்க. இப்போ தான் கன்று போட்டு ஒரு வாரம் ஆகுதுனால பால்னா தெளிம்பில்லைங்க. முறையாக வந்து தலையீத்து கிடாரி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு 15 நாள் 20 நாள் ஆனால் தான் பாலே திரும்பி வருங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அம்புலி காய்ச்சி வச்சு நல்லா கூழ் வைக்கணும். கூழ் வச்சு புண்ணாக்கு போட்டு கொஞ்சம் பராமரிப்பு பண்ணால் தான் தலையீத்து கிடாரி பால் ஏறி வருங்க. ஈத்து மாடு தான் டக்குன்னு ஏறியும். தலையீத்து பொறுத்தளவுக்கு ஒரு 15 20 நாள் ஆனால் தான் பால் திரும்பி வருங்க. கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் முறையானபடி சப்ளை பண்ணிங்கன்னா, காலையில் ஒரு 5 சாயந்தரம் ஒரு 4 ஒரு 9 லிட்டர் பால் கேரண்டியாக கொண்டுட்டு வரலாங்க. அந்தளவுக்கு நீங்கள் கொண்டு போய் பாங்கு பண்ணி கோளாறு பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு 5 நாள் 9 லிட்டர் பால் கேரண்டியாக வரும். கண்ணு கிடாரி கண்ணோட இருக்குது. கிடாரி வந்து பார்த்திங்கன்னா, நல்ல சட்டை செவல சட்டையில் தெளிவான கிடாரி. நல்லா பேட்சில் தெளிவாக இருக்குது. 2 பல்லுங்க. குறைஞ்சது ஒரு 7 டீத்து நம்ம சொல்லி வச்சு கறக்கலாம். அந்தளவுக்கு கிடாரி சுத்தமாக இருக்குது. நல்லா அழகுல இருக்குது. பொம்மையாட்டம் அழகுல நல்ல அழகுல இருக்குது. சிறந்த அழகுல இருக்குதுங்க. மா கண்ணுக்கும் மாட்டுக்கும் சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாதுங்க. பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பொட்டாட்டம் வெச்ச கலப்புன்னு கெடுக்காமல் நிற்கிதுங்க. கறந்துட்டிங்கன்னா மடி இருக்குது சுத்தமாக தெரியாது. சப்புன்னு வற்றி போயிடும். மடி இருக்கிறது தெரியாது. கறக்கிறப்ப மடி லோடாகும். கறந்துட்டிங்கன்னா மடி சப்புன்னு வற்றிடும். தெளிவான கிடாரிங்க. 2 பல்ல தலையீத்துல கிடாரி கண்ணோட நல்ல சட்டை கிடாரி தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த கிடாரி தேர்வு செய்யலாங்க. இந்த கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 50,000 சொல்லுதுங்க. அந்த சட்டை கிடாரியோட விற்பனை விலை ரூ. 50 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. அனுசரித்து தரப்படுங்க. நீங்கள் இவ்வளோ வந்து ஒரு வேளைக்கு 2 வேளை நேர்லேயே வந்து கறந்து பார்க்கறனாலும் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம். இல்லை ஃபோட்டோ வீடியோ அனுப்புறத பார்த்து ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. தெளிவான கிடாரிங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா, விற்பனைக்கு விற்பனைக்கு கிரு கிராஸ் மாடுங்க. விற்பனைக்கு கிரு கிராஸ் மாடுங்க. 3ஆம் ஈத்து 3ஆம் ஈத்துங்க. காளை கன்று. கன்று ஈண்டி 1 வாரங்கள் ஆகுதுங்க. கன்று ஈண்டி 1 வாரம் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பெண்கள் பிடிக்கலாம், பெண்கள் கறக்கலாங்க. இதோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் ஒரு 5 காலையில் ஒரு 6 சாயந்தரம் ஒரு 5 11 லிட்டர் பால் கறந்துருக்குங்க போன ஈத்துல. இந்த ஈத்து கண்டிஷனுக்கு பார்த்திங்கன்னா, 5 5 10 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க. இன்றைக்கி நம்ம காலையில் கறந்த பால் ஒரு 5 லிட்டர் பால் இருக்கும். பெரிய போசியில் வழியாக கறந்தாங்க. 5 லிட்டர் இருக்கும். 5 லிட்டர் கறந்து கன்று ஊட்டுதுங்க. நீங்கள் முறையானபடி கொண்டு என்ன சப்ளை பண்ணிங்கன்னா, தெளிவாக பால் ஏறி வருங்க. இப்போ கன்று போட்டு 1 வாரம் தான் ஆகுதுங்க. மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. கிடையாது மாடு நல்லா நீளம், உயரம் நல்ல பெருவெட்டில் இருக்குது. கொஞ்சம் இளப்பா இருக்குது. இருந்த பக்கம் கொஞ்சம் சரியானபடி பராமரிப்பு பண்ணாதனால கொஞ்சம் இளப்பா இருக்குது. மற்றபடி தவறில்ல. பாலுக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க. இது கறந்துட்டிங்கன்னா மடி சப்புன்னு வற்றி போயிருங்க. சுத்தமான செவலையில் தெளிவாக இருக்குதுங்க. மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது. எந்த குறைபாடும் இல்லைங்க. மாட்டுக்கு 8 பற்கள் தெளிவாக இருக்குது. இது அதே மாதிரி கறந்துட்டிங்கன்னா மடி சப்புன்னு வற்றி போயிருங்க. தெளிவான மாடுங்க. கிரு கிராஸில் உங்களுக்கு தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஒரு 10 லிட்டர் பாலோட வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க. அதே மாதிரி பால் வந்து பார்த்திங்கன்னா, நாட்டு மாட்டு பால் மாதிரி கொஞ்சம் பால் திக்னஸாக இருக்குங்க. சிந்து மாட்டுக்கு கிரு கிராஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பாலும் திக்னஸாக இருக்குங்க. வீட்டு பாலுக்கோ, சில்லறை பாலுக்கு, சொசைட்டிக்கு ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பால் கொஞ்சம் தடுப்புமாக இருக்குது. தெளிவாக இருக்குது. இந்த மாட்டை எங்கள் அன்னை தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 49,000 ரூ. 49 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம். அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க.